அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு ஆண்டு பொதுத் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்பட உள்ள இலக்கண பகுதி ஒன்றைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது மரபு தொடரை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக என்பதுதான் அது. நம்முடைய புத்தகத்தில் 5 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆற அமர, அகலக்கால், ஆணியடித்தார் போல, வழி வழியாக, கந்துடைப்பு. இந்த சொற்களுக்கு நாம முதல்ல பொருளை தெரிந்து கொள்ளணும். அப்புறமா வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். தேர்வுல பொருள் தேவையில்லை, ஆனாலும் நான் பொருளை சொல்றேன், அதை தெரிந்து கொண்டு வாக்கியத்தை நீங்களே உருவாக்கலாம், அல்லது நான் சொல்லக்கூடிய எளிமையான வாக்கியங்களை அப்படியே எழுதலாம். முதல்ல ஆற அமர, இதனுடைய பொருள் நிதானமாக அல்லது சாவகாசமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான். நண்பர்களுடன் அமர்ந்து ஆற அமர பேசிக்கொண்டிருந்தான். அடுத்து அகலக்கால், தகுதியை மீறிய செயலைத்தான் அப்படி சொல்லுவோம். அதாவது தன் நிலையை அறியாமல் அகலக்கால் வைப்பது ஆபத்தானது. அடுத்து ஆணியடித்தார் போல, உறுதியாக அல்லது தீர்க்கமான என்று சொல்லலாம். வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆணியடித்தார் போல தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அடுத்து வழி வழியாக, காலங்காலமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேதான். நாங்கள் வழி வழியாக தமிழ் பேசுகிறோம். அடுத்து கந்துடைப்பு, பெயரளவில் நடக்கக்கூடிய செயலைத்தான் அப்படி சொல்லுவோம். செய்முறை தேர்வு நடத்தப்படுவது கந்துடைப்பாக உள்ளது. அடுத்து வேறொரு பதிவில் வேறொன்றை பார்க்கலாம். ஏதாவது ஐயம் இருந்தால் கருத்திடுங்கள்.